போங்க. ஜம்ப். டேய் தள்ளி நில்லு, ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியல. என்ன டாக்டர், பெரியவங்களுக்கெல்லாம் வைத்தியம் பண்றீங்களா? உனக்கு எப்ப பார்க்க ஆரம்பிச்சுனா அப்ப இருந்தே ஆரம்பிச்சிட்டேன். டாக்டர், உங்களுக்கு விஷயம் தெரியுமா? இந்த நாய்க்கு நாக்குல மச்சம் இருக்கு, வலது முன்னங்கால்ல 6 விரல் இருக்கு. இது ரெண்டும் இருந்தா ரொம்ப அதிர்ஷ்டம் டாக்டர். 5 ரூபாய் வச்சிருக்கிற நீ அதிர்ஷ்டத்தை பத்தி பேசுற. டேய் நான் யாரா டாக்டர்? நீ யாரா கம்பவுண்ட்? நான் உனக்கு என்ன வேணும்? முதலாளி. நீ எனக்கு என்ன வேணும்? முதலாளி. நேபாள்ல 10 ஏ. ஐயோ போக சொல்லு. டேய் போடா. டேய் 5 ரூபாய் போக சொல்லு. போடா. என்ன டாக்டர் வெளிய கிளம்பிட்டு இருக்கீங்க? உள்ள கிளம்பிட்டு இருக்கேன். பாக்க எப்படி தெரியுது? அவர் எப்படி இருக்காரு? உன்னோட பெரிய ரோதனையா போச்சே. உன்னெல்லாம் நாய் வளர்க்கலன்னு எவன் ஆளுதான்? நாயை விட்டு பிராண்ட விட்டுறது, அப்புறம் எப்படி இருக்காருன்னு குசலம் விசாரிக்கிறது. கோச்சுக்காதீங்க டாக்டர். அதுக்கு இல்லம்மா, உன் நாய் எப்படி இருக்கிறத வச்சு தானே நான் முடிவு எடுக்க முடியும். நாய் கிடைச்சதா? நாயா அலைஞ்சதுதான் மிச்சம். அவன் பெரிய கொலம்பஸ். நான் அவனை பத்தி விசாரிக்கிறதுக்கு. அவன் பேர் ராஜாவா, ஊர் பாம்பேவா, அவங்க அப்பா பெரிய தொழிலதிபரா, பாம்பேல MBA வரைக்கும் படிச்சிருக்கானா, இங்க ஏதோ கம்பெனில இன்ஜினியரா இருக்கானா. நாய்க்கு உண்டான சேஷ்ட அத்தனையும் இவன் உடம்புல ஏறி போச்சு. டாக்டர் இப்ப என்ன பண்றது? நான் எங்கேயும் கிடைக்கலையே. அதுக்கு நான் என்னமா பண்றது? நாய் சின்ன வயசா இருக்கும் போதே நீங்க 2 பேரும் ஒரு பாட்டு பாடி பழகி இருக்கணும். இப்ப நாய் காணாம போனோம்னே நீங்க எங்க இருந்து பாடினாலும் கப்புன்னு ஓடி வந்திருக்கும். நான் அப்படி பழக்கலையே டாக்டர். அதுக்காக இப்ப வருத்தப்பட்டு என்னமா பண்றது? ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேளுங்க. மனுஷங்க உயிரோட இருக்கணும்னா ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிட்டு. நினைச்சு பார்த்தாலே கொடூரமா இருக்குமே. அது இல்ல டாக்டர், 100 நாய்க்கு நான் எங்க போவேன்? கார்பரேஷனுக்கு போமா, அங்க இருந்து 4 ஆளை கூப்பிட்டுக்க, தெருவா போய் நாய் புடி. அதுக்காக 100 நாய் தான் வேணுங்கிற அவசியம் இல்ல, 1-2 குறையலாம். இவனை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இவன் கஞ்சி நல்லாவே குடிப்பான். என்ன டாக்டர், என்னோட நாய் குரல் மாதிரி இருக்கு? நாய்தாமா, இவன் தான் குறைக்கிறான். ஒரு நாய் தானே இவனை கடிச்சது. போய் நாயை கண்டுபிடி. சரி டாக்டர். எங்கிட்டே வா, அந்த கட்டிங் பிளேயர் எடு. நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். 40 வயசுக்கு மேலதான் நாய் குணம் வரும்னு சொல்லுவாங்க. இவனை நாய் கடிச்ச உடனே அந்த குணம் வந்துருச்சு. அப்படியா? பாலை கொடுத்தா நக்கி தான் குடிக்கிறான். போஸ்ட் மரத்தை பார்த்தா காலை தூக்கிட்டு நிக்கிறான். நல்ல வேளை வால் இல்ல, ஆட்டல. கேக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு டாக்டர். ஆமா, ஆகாரம் என்ன கொடுக்குறீங்க? ஆகாரமா? காரமே சாப்பிட மாட்டேங்கிறான், அப்புறம் எங்க ஆகாரம்? வழக்கம் போற பண்ணு போற பிஸ்கட் பால் தான். ஐயோ, உடம்பு ரொம்ப கெட்டு போயிடுமே. போயிடுமா? போயாச்சு. அவன் சாக போறாங்கிற விஷயம் அவனுக்கே தெரியாது. உண்மையிலேயே அவன் மேல உனக்கு பற்றுதல் பாசம் இருந்தா அவன் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடு. அவன் எங்கெங்க போகணும்னு நினைக்கிறானோ அங்கெல்லாம் அழைச்சிட்டு போ. இப்போ அவர் எங்க இருக்காரு? இப்போ மாடி மேல காத்து வாங்கிட்டு இருக்கான். என் மேல நம்பிக்கை இல்லைன்னா வேற டாக்டர் பாருங்க. நான் இப்பதான் முத உங்க ஆஸ்பத்திரிக்கே வர்றேன். இனிமே அடிக்கடி வருவீங்க. சாரி, மிஸ்டேக் அண்ட் ஐடென்டிட்டி. ஆல்ரைட். உங்க உடம்புக்கு என்ன? உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்கேன். அவசரமா ஒரு 200 ரூபாய் வேணும். இது என்ன ஆஸ்பத்திரி நினைச்சியா இல்ல வட்டி கடை நினைச்சியா? நீங்க ஒண்ணும் சும்மா கொடுக்க வேணாம். வாட்ச கட்டாதப்பா, அதுக்கெல்லாம் பணம் தர மாட்டேன். என் உடம்புல எவ்வளவு வேணாலும் ரத்தம் எடுத்துங்க. நீங்க பிரியப்பட்டா உங்ககிட்ட இருந்து நாங்க ரத்தம் எடுத்துக்கணுமா? அப்படி சொல்லாதீங்க டாக்டர். ஒரு மான பிரச்சனை. எனக்கு 200 ரூபாய் ரொம்ப அவசியம் தேவை. என் உடம்புல ஓடுறது சுத்தமான நெய்யினால் செய்யப்பட்ட ரத்தம்ங்கறியா? ஓகே நர்ஸ், ஒரு சந்தன போட்டுக்காரர் அனுப்புறேன். 200 ரூபாய்க்கு தேவையான ரத்தத்தை எடுத்துட்டு அவர் இங்க அனுப்புங்க. உள்ள போ. டாக்டர் டாக்டர், என்னடா பஞ்சா பறந்துட்டு வர்ற? மாலாவுக்கு அடிபட்டுச்சு, ஒரே ரத்தம். ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கேன். எந்த ஆஸ்பத்திரிடா? இந்த ஆஸ்பத்திரியில தான். நாசமா போனவங்களா? உங்களுக்கு ஒரு நல்ல ஆஸ்பத்திரி கிடைக்கலையா? வாடா. ஐயோ, அடி கண்ணா பின்னான்னு விழுந்திருக்கு. ஏண்டா உன காதலிக்கு சொன்னா விழுந்து கடிச்சிருக்கியாடா? இல்ல டாக்டர், மேலே இருந்து கீழே விழுந்துட்டா. அடியை பார்த்தா கீழே இருந்து மேல விழுந்த மாதிரி தெரியுது. ரத்தம் ரொம்ப தேவைப்படும் போல இருக்கு. என்ன குரூப் ரத்தம்னு தெரியல. ஓ பாசிட்டிவ். ஆஹா, நீ தாண்டா உண்மையான காதல. காதலியோட ரத்தம் கூட என்ன குரூப்னு தெரிஞ்சு வச்சிருக்கியே. சரி, ஓ பாசிட்டிவ் ஸ்டாக் இருக்கான்னு பாப்போம் வா. நர்ஸ், அட்டெண்ட் டு தி பேஷண்ட். நர்ஸ், ஓ பாசிட்டிவ் ஸ்டாக் இருக்கா? இப்போ ஒருத்தர் அனுப்பி இருக்கீங்களே, அவரோட குரூப் கூட ஓ பாசிட்டிவ் தான் டாக்டர். அப்படியா? இமிடியேட்டா அந்த பேஷண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. வாங்க. மான பிரச்சனைக்காக ரத்தம் கொடுக்க வந்தீங்க. அந்த ரத்தம் இமிடியேட்டா ஒரு பேஷண்ட்க்கு தேவைப்பட்டது. உடனே கொடுத்துட்டு இருக்கோம். டாக்டர், நான் இப்பதான் முத ரத்தம் கொடுக்குறேன். அது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா டாக்டர்? ஓ, பார்க்கலாமே. ரொம்ப நன்றிங்க. வாங்க. இவங்க தான் நீங்க ரத்தம் கொடுத்த பேஷண்ட். ரத்தம் இல்லாம இவ்வளவு அழகா இருக்காங்க. டேய், என்ன திமிரா? ரத்தம் கொடுத்துறாச்சுன்னு காட்ட வந்தா முகத்தை ரசிக்கிறேன். அப்பாடா. டேய், இது என்ன தண்ணீர் பந்தலா? எதிர மேல. இப்ப எதுக்கு நீ உட்கார்ந்த? கண்ணு முடிச்ச உடனே சொல்லிட்டு போலான்னு. அவங்க கண்ணு முடிக்க மாட்டாங்க, மயங்கி இருக்காங்க. மயக்கமாவா இருக்காங்க? மயக்கிற மாதிரில இருக்காங்க. ஏய் போட்டோ கடை, நீ ரொம்ப பேசுற.
உன்னை குப்புற போட்டு இருக்கிற ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சிட்டு வெறும் தோலோட தான் இருப்பேன். போடா போயா. டேய் பட்டிக்காட்டா, இவ கண்ணு முடிக்கும் போது எதிர்பட்டில தான் நீ படுத்திருக்கணும். போங்க. ஏன் டாக்டர்? ஏன் டாக்டரா? நான் யாரா? நேபாள 10 years. டாக்டர் அந்தாம்மா. டாக்டர் வெயிட். ஸ்லோலி. எனக்கு என்னாச்சு? அது ஏமா கேக்குறேன்? நீ ராஜா வெளியே போகும்போது திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி உன் உடம்புல இருக்கிற ரத்தம் பூரா போயிடுச்சு. இன்னைக்கு நீ உயிரோட இருக்கிறன்னா அது காரணம் யார் தெரியுமா? யார் டாக்டர்? நம்ம ராஜாதான். டாக்டர் சும்மா இருடா. தியாகத்தை சொல்ல விட மாட்டேங்கிறான். அவ்வளவு அடக்கமான பையன். அவன் தாமா ரத்தம் கொடுத்து காப்பாத்தினான். இஸ் இட்? இஸ் இட் இல்ல, இட் இஸ். ரத்தத்தை நேரடியாவே பாய்ச்சறேன்னு சொன்னா மெடிக்கல் ரீதியா அதெல்லாம் முடியாது. டீப் வழியா தான் பாய்க்கலாம்னு சொன்னேன். டாக்டர் என்னால எந்திரிச்சு நடக்க முடியுமா? முடியுமே. நடக்கலாம், ஓடலாம், ஆடலாம், பாடலாம். டேக் ரெஸ்ட். நெக்ஸ்ட். டாக்டர் எனக்கு நாய் கிடைக்குங்கிற நம்பிக்கையே போச்சு. அப்ப இவனும் பொழைப்பானுங்கிற நம்பிக்கை. அப்படி சொல்லாதீங்க டாக்டர். என்ன உங்க வீட்டுல பிரியாணியா? அது எப்படி உங்களுக்கு கை தெரியும்? மணக்க தின்றுக்கிறியே. என்ன திமிரு இருந்தா நீ பிரியாணி பண்ணி திம்ப. எப்படி இருந்த பையன் சிக்கன் ஆயிட்டா உனக்கு சிக்கன் பிரியாணி கேக்குதா? அவருக்கு பிடிக்குமேன்னு. இவனுக்கு பிடித்தது பிடிக்காது, தெரிந்தது தெரியாது, அறிந்தது அறியாது, அனைத்தும் நீ அறிவாயோ? அறிவோம் டாக்டர். டாக்டர் நானும் இவனை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக உங்க பழக்க காதல்ல வந்து முடிச்சிருக்கு. அப்படித்தானே? சொல்லேன்டா. அப்படிதான் டாக்டர். நீயும் சொல்லேம்மா. ஆமா டாக்டர். ஆண்களையே வெறுத்துட்டு இருந்தேனா முதல்ல இவரையும் வெறுக்கத்தான் செஞ்சேன். அடிக்கடி இவரை பார்க்க வந்ததுனால இவரோட பழக வேண்டியதா ஆயிடுச்சு. இவர் என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னு நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். டாக்டர் நான் சாக போற விஷயம் தெரியாம என் உயிரை காப்பாத்துறதுக்காக எனக்கு ரத்தம் கொடுத்தாரே, அதை என்னால எப்படி மறக்க முடியும் டாக்டர்? இவன் கொடுத்த ரத்தம் தானே? இது வரைக்கும் கல்யாணமே வேண்டான்னு முடிவு பண்ணிருந்தேன். இப்போ என் மனசை மாத்திக்கிட்டு இவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நீ முடிவு பண்ணிட்டா போதுமா? டாக்டர் எனக்கும் சம்மதம் தான். உன்னை பத்தி இல்லடா, உங்க அப்பா அம்மா. அவங்கள பத்தி கவலை இல்ல. ஏன் மண்டை போட்டாங்களா? இல்ல, நான் கல்யாணம்னு ஒண்ணு செஞ்சுக்கிட்டாலே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆமா, இவங்க அம்மா அப்பா? உங்க அப்பா அம்மா மாதிரியே அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. என் அம்மா அப்பா என் கூட இல்ல, வெளியூர்ல இருக்காங்க. நான் உடனே அவங்கள புறப்பட்டு இங்க வர சொல்றேன். அது சரி, கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம்? வேணும்னா ஆஸ்பத்திரிக்கு முன்னாலே வச்சுக்குவோம். வேண்டாம் வேண்டாம், எங்க வீட்லயே வச்சுக்கலாம். ஆடம்பரமா இல்லாம சிம்பிளா இருக்கட்டும். கங்க்ராச்சுலேஷன். நீ போய் உடனே கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணு. நான் கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்னு உனக்கு போன் பண்றேன். டாக்டர் கொஞ்சம் வாங்க. டாக்டர் எனக்கு ஒரு பெருத்த சந்தேகம். பின்ன உன் உடம்புக்கு சிறுத்த சந்தேகமா வரும். என்னன்னு சொல்லு. இல்ல, எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் உயிருக்கு ஆபத்து இருக்காது இல்லையா? உன் நாய் கடிச்சு 40 நாள் முடிஞ்சு போச்சு. இவனுக்கு நான் கொடுத்திருக்கிற மருந்து இன்னும் 40 நாள் ஒன்னா சேர்ந்து கடிச்சா கூட ஒண்ணு ஆகாது. சந்தேகப்படுறியா? வா. சந்தேகமா? நிரூபிச்சு காட்டுறேன். ராஜா தண்ணி குடிப்பா. ஏய் பாத்தியா, முன்ன எல்லாம் தட்டுல ஊத்தி நக்கி குடிப்பா, இப்ப டம்ளர்லயே குடிக்கலாம். பாத்தியா? நான் நினைக்கிறேன் உன் நாய்க்கு அந்த ஹைபிஸ்கஸ் ரோசா சிரஞ்சியா என்கிற நிமோனியா வேதி இல்ல. அப்படியா? ஆமா, சந்தோஷமா போ. தேங்க் யூ டாக்டர். போயிட்டு வரேன். பாய். டாக்டர் என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உங்களை மறக்கவே மாட்டேன் டாக்டர். என் மூச்சு நின்று போற கையேடுறா. ஆமா, எங்க அப்பா அம்மா வர சொல்ல வேண்டாமா? வர வேண்டாம்னு சொல்லு. கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணோட வரேன்னு தந்தி கொடு. உனக்கு வேற அப்பா அம்மா இங்க செட்டப் பண்றேன். செட்டப்பா? இதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா? ஒரு பொய்யாடா சொல்லிருக்கோம், எத்தனையோ சொல்லிருக்கோம். தெரிஞ்சாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும். அதுக்குள்ள அவ கழுத்துல தாலி ஏறிடும்ல. என்னையா ஒரு வாரமா ஆளை காணோம்? மொட்டை போடலான்னு திருப்பதி போயிருந்தேன். பின்னையே அடிக்காம வந்துட்டேன். நகனம் சரியில்லை, திரும்பி வந்துட்டேன். என்ன சார், வழக்கமா திருடங்க போட்டோ வச்சிருப்பீங்க, இப்ப நாய் போட்டோ வச்சிருக்கீங்க? இந்த நாய் ஒரு ஆளை கடிச்சிட்டு காணாம போயிடுச்சு. அந்த ஆள் உயிருக்கு ஊசலாடிட்டு இருக்காரு. இந்த நாயை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. அந்த நாய்க்கு நாக்குல மச்சமும் வலது காலில் 6 விரலும் இருக்கான். இதை வச்சு எப்படியா கண்டுபிடிக்க முடியும்? கண்டுபிடிச்சாச்சு. இந்த நாயை நான் ஒரு இடத்துல. அண்ணே அண்ணே, இந்த வெளியூர்ல இருந்து வந்த வேலு பையன் அள்ளி கூட சுத்திட்டு இருக்கான். உங்க காதலுக்கே எதிரி ஆயிட்டான். வேலு பையலும் அள்ளி பொண்ணும் சேர்ந்து சுத்துறது பார்க்க சைக்கிள் அண்ணே. நேற்று கூட அவங்க 2 பேரும் அங்கங்க சைக்கிள் சுத்துறத நான் பார்த்தேன்னே. இந்த மாதிரி குடிக்கிறதுனாலதான் அள்ளி உங்களை வெறுக்குதுண்ணே. இதாங்க மெத்தலையா கேட்ட ஐடியாடா. இனி குடி பழக்கத்தை விட்டுலாம் பாரு. ஆமாண்ணே.
போதுண்ணே பாத்துண்ணே இல்ல அன்னைக்கு அவ அப்பனை கொண்டு போய் அவ வீட்டுல விட்டுட்டு எனக்கு கிடைக்க வேண்டிய பேர் அந்த ராஸ்கோல் தட்டிக்கிட்டு போயிட்டான்டா. என்னண்ணே இனிமே எங்க இருந்தாலும் வாழ்க்கைதானா? அவன்டா சொன்னா எங்க இருந்தாலும் வாழ்கன்னு. எங்க இருந்தாலும் இனிமே நான் தான்டா வாழ்க. ஏண்டா அன்னைக்கு நம்ம முன்னாடி அவன் பலத்தை காட்டினான்ல, ஆமா அந்த குடிகாரன் அப்படியே அழகா தூக்கினான்ல, ஆமாண்ணே தூக்கிட்டு போனான்டா அவனோட 2 கைகளையும். வேகமா நடந்து போனான்ல, அந்த 2 கால்களையும் உடைச்சிடுறேன். கூட்டாளி வேற வந்து காத்துக்கிட்டு இருப்பான். இந்த பொண்ணு எங்க போச்சுன்னு தெரியலையே. அம்மா அம்மா வாமா வாமா வாமா. என்னப்பா? மாமா கையில காசு இருந்தா குடுமா, கடை திறந்திருப்பா, நான் போய் என் தொழில ஆரம்பிச்சுக்கிறேம்மா. காசு கிடையாது, நீங்க எங்கேயும் போக கூடாது, இங்கதான் இருக்கணும். உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கப்பா, நானே செஞ்சு தரேன். உங்களுக்கு கொழுக்கட்டை பிடிக்குமா? இந்த கட்டைய பத்தி சட்டையே பண்ண மாட்டேன். இன்னைக்கு என்ன கொழுக்கட்டை அது இதுன்னு ரொம்ப அக்கறையா கேக்குற? சொல்லுங்கப்பா, கொழுக்கட்டை வேணுமா, பணியாரம் வேணுமா, பால் பாயாசம் வேணுமா? வீட்டுல பால் இருக்கு, நீங்க போய் அரிசி வாங்கிட்டு வாங்க. நான் போய் அரிசி வாங்கிட்டு வரணும், அவ்வளவுதானே? காசு இருந்தா கூட, காசு இருந்தா கூட. மலிவு விலை பாக்கெட்ல போட்டு விக்கிறேன் அரிசி, நான் போய் வாங்கிட்டு வரேன். காசு கொடு, காசு. அப்பா, நீங்க போய் பால் காய்ச்சுங்க, நான் போய் அரிசி வாங்கிட்டு வரேன். நான் போய் பால் காய்ச்சறதா? எம்மாடி, நான் போய் அரிசி வாங்கிட்டு வரேன், நீ போய் பால் காய்ச்சு. அப்பா, நான் போய் அரிசி வாங்கிட்டு வரேன், நீங்க போய் பால் காய்ச்சுங்கப்பா. ஏமா ஏமா அம்மா, நீ சொல்றது நியாயமா? நான் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேம்மா. வேணாம்மா, நான் சொல்றது கேளுமா. வேணாமா, நீங்க ஐயோ பால் என்ன காய்ச்சுங்கப்பா. விட்டுருமா. வேணாமா. உட்காருங்கப்பா. எம்மா, இந்தாங்க கரண்டி, என்னம்மா பண்ணணும்? போட்டு அதை கிண்டிக்கிட்டே இருங்க. எழுந்திருக்கவே கூடாது. பால் கிண்டுறத விட்டீங்க, அப்புறம் பால் திரிஞ்சியே போயிடும். கிண்டுங்க. அப்பா, அவங்க வந்திருக்காங்க, சீக்கிரம் போங்கப்பா. யாருமா? அவங்கப்பா. பெருமாள் இருக்கானா? இதோ வரையா. நீக்கண்டு அண்ணாச்சி, வணக்கம் அண்ணாச்சி. நீங்க எல்லாம் பெரியவங்க, இப்படி திடுதுப்புன்னு வந்து நிக்கிறீங்க. எனக்கு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே வந்துல நிப்பேன். இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் உன் வீட்டுக்கு நாங்க தான் வரணும். அப்படியா? உட்காருங்க. உட்கார் உட்கார். கண்ணம்மா நீ உட்கார். என்ன அது எங்கேயோ போற மாதிரி உட்காந்துட்டு? சரியா உட்காரியா. வாக்கியம் விஷயத்த சொல்லு. நம்ம கண்ணம்மாவோட தம்பி இல்ல, என்னங்க ஆச்சு? வயசுக்கு வந்துட்டான். வயசுக்கு வந்துட்டானா? கல்யாண வயசுக்கு வந்துட்டான்னு சொன்னேன். ஓஹோ. வேலைக்கு சாப்பிடறது இல்ல, சிலையா உட்காந்து நிலைய பாக்குறான். சீக்கிரமா அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும். பண்ணிடுவா. ஏதாவது ஒரு பொண்ணு இருந்தா சொல்ல. நல்ல குணவதியா இருக்கணும், நல்ல அழகா இருக்கணும். என்ன கண்ணம்மா, நான் சொல்றது சரிதானே? நல்ல பொண்ணா? நல்ல பொண்ணுனா இந்த நாப்பம் பொண்ணு நல்லம்மா. பேருதான் நல்லம்மா, அந்த பொண்ணு நல்ல பொண்ணே இல்ல. அப்படியே சொல்றீங்க? ஐயோ, இந்த நம்ம குண்டு கணேசன் பொண்ணு குணக்கட்டவளாச்சே. ஓஹோ. இந்த கோடி வீட்டு வீரப்பன் பொண்ணு நல்ல மூக்கு முழியமா லட்சணமா இருக்கு. இப்ப அவ வாய் வெறுமா இருக்கா. போன தை மாசம் தான் கல்யாணம் ஆச்சு. அப்படியா? அப்பனா நல்ல பொண்ணு இந்த ஊர்ல கிடைக்காது, நாம வெளியூர்ல தான் பாக்கணும். அட போயா, வீட்டுக்குள்ளே பொண்ணை வச்சுட்டு வெளியூர்ல போய் பொண்ணை தேட சொல்றான். வீட்டுக்குள்ள பொண்ணா? வீட்டுக்குள்ள என் மக அள்ளி தானே இருக்கு. அள்ளிதான் பொண்ணு. அள்ளியா? ஆமாங்க, உங்க மக அள்ளியத்தான் என் தம்பி வேலுவுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். என் மக அள்ளிக்கு கல்யாணமா? ஐயா, நீங்க எல்லாருமா சேர்ந்து என் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டதுக்கு நான் உண்மையிலேயே பெருமைப்படுறேங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. எடுத்து கொடு. அல்லி, ஆமா, பெரியவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க வா.
உனக்கு நல்ல வாழ்க்கை அமைய போதும். இதுவரைக்கும் எனக்கு மகளா இருந்த, இனிமே மருமகளா வரப்போற. அப்புறம் வள்ளுவரை பார்த்து ஒரு நல்ல நாளை குறிச்சு சொல்லி அனுப்புறேன் பெருமாளே. கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சிடுவோம். ஆகட்டும். வரேன் பெருமாளே. வாங்கய்யா, வாங்கம்மா. நல்லா இருக்கணும். பெருமாளை, டேய், என் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. இனிமே என்ன தண்ணி அடிக்க கூப்பிடாத, நானும் வரமாட்டேன். போடா. என்ன இப்படி மாறி போட்டேன்? போடா. வேலு உள்ளதானடா இருக்கான். வேலுவா? எனக்கு தெரியாதா? சார், வேலு இங்க வந்தது மாணிக்கம் பார்த்தா சொன்னா சார். சார், உள்ள யாருமே இல்ல, அதான் பூட்டி வச்சிருக்கேன். நிஜமா போய் சொல்றா சார். உள்ளப்பா. என்னென்ன அதுவா? பெருமாள் பொண்ணு அல்லி. இத்தனை நாள் நான் கவனிச்சதே இல்ல. சிக்குமா? சிக்குண்ணே, ஆனா வேற ரூட்ல போடும். என்ன ரூட்? பெருமாள் ரூட்ல. என்ன ரூட்? பெருமாள் தண்ணி வண்டி. அந்த வண்டியில ஏறிட்டீங்கன்னா புடிச்சிடலாம். என்ன என்னமா நீ பார்த்து வரக்கூடாது, இப்படி இடிச்சிய போய் இருக்கிட்டு. பெருமாள், மனுஷன் இடிபட்டா எப்படிப்பட்ட ஒரு உடம்புல இடிபடணும், இல்லாட்டி இடிபட்டவன் உடம்பையாவது. நீ எங்க போயிட்டு வர? உன்னை பாக்குறதுக்காக அங்க போயிருந்த, நீ அங்க இல்ல. இப்ப என்ன பார்த்து ஒண்ணு பரவசம் ஆயிட்டியா? சரி சரி, நீ வீட்டுக்கு போ, நான் அப்புறம் வரேன். போ. அப்பா சீக்கிரம் வந்துடணும். என்ன இது? ஏற்படாத, உங்க அப்பனை நான் பாத்துக்கிறேன் குழந்தை, நீ போ. பெருமாள், குரங்குக்கு எப்போது புள்ளிமான் பிறந்ததா கதை இருக்குதாயா? இல்லையே. இருக்குதா? இப்ப நான் பார்த்தேனே. அது அவங்க அம்மா சாய். ஐயோ, அவங்க அம்மாவை பார்க்காம போயிட்டேனே. ஐயோ, கொஞ்சம் விட்டா நீ குடும்பத்திலே குழப்பிடுவப்பா.